ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகை இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. மனித வாழ்வில் நடக்கக்கூடிய வெளிச்சத்தில் நடக்கும் நிகழ்வுகள், இருட்டில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் கற்பனையில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் கற்பனையில் இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது நவகிரகங்களுடைய கதிரலைகளுடைய தாக்கங்கள் என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் அப்படிப்பட்ட விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய தகுதியுள்ள ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் ஏது என்று பார்க்க எத்தனித்த பொழுது அல்லது தேடிய பொழுது கிடைத்த முயற்சிதான் ஜோதிடர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதை காணொளிகளாக தருவதென்று ஒரு முயற்சிக்கு வந்தோம். அதில் நிறைய சில தடைகள் இருந்ததை கவனிக்க முடிந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் கடந்து ஆராய்ச்சி என்ற ஒரு மனோநிலைக்கு வந்த பிறகு இந்த சின்ன சின்ன தடைகள் நம்மை பெரிதாக ஒன்றும் தொந்தரவு செய்ய போவதில்லை என்ற துணிச்சலான முடிவுக்கு வந்தோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று ஒரு தலைச்சிறந்த ஜோதிடர், அதாவது நல்ல ஜோதிட புலமை வாய்ந்த ஒரு ஜோதிடர் இணையதளம், அதாவது ஆன்லைன் வலைதளத்தின் மூலமாக வகுப்பெடுத்து ஆகச்சிறந்த ஜோதிட ஆசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஒரு ஜோதிடருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை முதலில் பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக தெரிந்தது. சற்று நம் பாணியில், அதாவது காற்று ராசியும் நெருப்பு ராசியும் ஒருங்கே பலம் பெறும் பொழுது ஜோதிடம் என்பது அல்லது அமானுஷ்ய சக்திகள் என்பது அல்லது சராசரி மனிதனுக்கு மேற்பட்ட சிந்தனையை செயலாக்கத்தையும் உடைய மனிதர்களை இந்த மிதுன லக்கணமும் காற்று லக்கணமும் நெருப்பு ராசிகளும் காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலும் அதிகமாக கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படுகிறார்கள். அந்த துணிச்சல் அவர்களுக்கு வெற்றியை தேடித் தருவது மட்டுமல்லாமல் அதீத கௌரவத்தையும் அள்ளித்தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடனுடைய ஜாதகம் தான் இது. வாருங்கள், ஜாதகம் ராசி லக்கணம் முதல் ஒவ்வொரு கிரகங்களும் நின்ற நட்சத்திர சாரம் சம்பந்தப்பட்ட தகவலோடு இதை பார்ப்போம். நாம் சொன்னது போல் நெருப்பு ராசியில் அந்த காற்று ராசியில் லக்கணம் அமைந்திருக்கிறது. காற்று ராசியில் நெருப்பு கிரகம், 2 நெருப்பு கிரகம், அதாவது மேசம் சிம்மம் தனுசுக்கு சொந்தமான மேசத்துக்கு சொந்தமான சூரியன், தனுசுக்கு சொந்தமான குரு, 20 நெருப்பு கிரகம் காற்று ராசிகள் அமர்ந்தது தான் இங்கு மேலும் பலம். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் வாக்குஸ்தானத்தில் புதன் வலுவாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தின் காலில் அமர்ந்தார். 3வது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சனி. இது ஒரு அற்புதமான அமைப்பு. லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இருப்பின் அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தை அள்ளித்தருகிறது என்பதை எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3வது இடத்தில், அதாவது எதிரி ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு 3 ஆக எதிரியால் இவர் வளர்க்கப்படுகிறார் என்பதில் ஒரு தகவல் இருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில், லக்கணத்துக்கு 2க்குரியவன் அவனது ஸ்தானத்துக்கு 2இல் ஆக லக்கணத்துக்கு 9க்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 9இல் ஆக இந்த கிரகம் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு கூட்டு கிரகம். இங்கே செவ்வாய் சனி ஒன்றுக்கொருவன் பகை, சுக்கிரனும் சந்திரன் ஒருவருக்கொருவர் சமமும் இல்லை, பகமும் இல்லை, நட்பும் இல்லை என்ற ஒரு கோணத்தில் இருந்தாலுமே கூட இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ஸ்தானத்துக்கு 6, 8, 12க்கு சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக உணர முடிகிறது. ஆக இவருக்கு சகாயஸ்தானம் என்பது இவரை கடந்து போகும் மனிதர்கள் கூட இவருக்கு ஒரு சகாயத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 4வது இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் கேந்திரங்களில் பாவக்கிரகம் இருப்பது வலுவான தூணாக அமைகிறது என்பது நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில்
ஆமேடம் இருதுசுரா நண்டுகன்னி என்று சொல்லக்கூடிய கன்னிய ராசியில் ராகு இருப்பது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த ராகும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த சூரியனும் ராகுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சூரியன் குருவோடு சம்பந்தப்பட்டு தசம கேந்திரத்தில், ராகுவுக்கு தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக வலைதள வகுப்பு, இணையதள வகுப்பு இவருக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கைதந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கான். ஆனால் ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்தது மட்டுமல்லாமல் சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது 9, 10 நட்சத்திரத்தில் 8, 9 நட்சத்திரத்தில் அமர்ந்து யோகத்தை தந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதற்கடுத்து இதில் நட்சத்திரம் சார்ந்த தகவல்கள், அதாவது ஒவ்வொரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். லக்கணத்துக்கு 6, 11 செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த செவ்வாயும் வலுவான நிலையில் இருக்கிறது. ஆக இவருக்கு பணத்தை விட கௌரவம், மரியாதையும், செல்வாக்கும் அதிகம் வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதே சமயத்தில் சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவோடுவே சேர்ந்து 24.51 பாகை பெற்றிருக்கிறது. அதாவது அதிக பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சந்திரன் பூர நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து அந்த சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிரனோடவே சேர்ந்து அமர்ந்திருப்பது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். 25.44 பாகை இருக்கிறது. செவ்வாய் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.24 பாகை பெற்றிருக்கிறது. ஆக செவ்வாயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தது புதன் ஆயில்ய நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்தில் தான் அமர்ந்து தன்னகத்திய ஜோதிடத்தை அற்புதமாக அள்ளித்தரும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி. ஆக குரு புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக குருவும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அமர்ந்து 24.20 பாகை பெற்றிருக்கிறார், 29 பாகை பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 5.15 பாகை பெற்றிருக்கிறார். சனி மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.18 பாகை பெற்றிருக்கிறார். ராகு உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 7 பாகை பெற்றிருக்கிறார். கேதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 7 பாகை பெற்றிருக்கிறார். இதில் விசேஷம் பாருங்கள் நண்பர்களே, சூரியனுடைய குருவனுடைய நட்சத்திரம், அந்த குருவுக்கு நட்சத்திரத்தை தந்த குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், இது ஜாதகத்தில் குரு திக்பலம் வாங்கி வலுவான அமைப்பு பெற்றிருக்கிறார். அடுத்து இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் வீடு கொடுத்த புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 2ஆவது பாதத்தில் அமர்ந்து மேலும் வலுப்பெற்றார். அதற்கு அடுத்து இங்கு ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக 5, 9 மக நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது ஒரு ஆகச்சிறந்த விசேஷமான பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த சூரியன் குருவோடு சேர்ந்த திக்பலத்தில் இருக்கிறது. ஆக 4ஆம் இடம் மிக வலுவான சூழ்நிலையை தந்திருக்கிறது. கேது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த கேது சனி நின்ற வீட்டுக்கு 8இல் போனது என்பது சற்று ஏற்ற இறக்கத்தை தரக்கூடியது. ஆக அந்த கேதுவனுடைய திசை வரும் காலத்தில் இவருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர இவருடைய ஜாதக பலன் சொல்லும் விதமும் இவர் மாணவர்களை வழிநடத்தும் விதமும் இது மட்டும் இல்லாமல் இவர் சங்கத்தை ஒன்றை உருவாக்கி அதற்கான கூட்டத்தை வழிநடத்தி அற்புதமான சூழ்நிலையில் ஜோதிடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஜோதிடத்தை வழிநடத்த இவருக்கு நவகிரகங்கள் வலுவான சூழ்நிலையில் இவருக்கு உதவி புரிந்து வருகிறது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இங்கு 2க்கு 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தது சாலச்சிறந்த விஷயம். வாக்குஸ்தானத்தை பலப்படுத்தி இருக்கிறது. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவனுக்கு விரயஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி என்பதில் இவருக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து தனியான விதத்தில் ஜோதிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த புதனும் சந்திரனும் மிக சிறந்த யோகத்தை அள்ளித்தருவதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கேது நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட செவ்வாயும் சுக்கிரனும் சனியும் சுக்கிரனும் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து மிக வலுவான சூழ்நிலையில்
ஆன்லைன் அதாவது இணையதள வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான உதவி செய்வது இந்த சனியும் சுக்கிரனும். அடுத்து சந்திரன் என்று பார்க்கும் பொழுது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்து இவர் செல்லும் இடமெல்லாம் தன்னை தக்க வைத்து கொள்ள முயற்சி என்பது இந்த 4 கிரகங்கள் இவருக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு யோகத்தை தந்து விடுகிறது. இது மட்டுமில்லாமல் 3ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்து அந்த 3ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது வலுவாகனதாகவும் தனக்கு போட்டி போட எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவரை ஈஸியாக வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த 3ஆம் இட செவ்வாயும் சனியும் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. ஆக நெருப்பு வீடும் காற்று வீடும் ஒன்று சேரும் பட்சத்தில் அவர்கள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் மிகச்சிறந்த உயரத்துக்கு செல்கிறார்கள் என்பது எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்தது செவ்வாய் சனி என்பது எங்கு இருந்தாலும் அது நிபுணத்துவத்தை தருகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக செவ்வாய் சனி சந்திரன் சுக்கிரன் இது அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜோதிடம் இவரை தேடி வந்தது என்று சொல்லலாம். அதே சமயத்தில் லக்னத்தில் சூரியனும் குருவும் சிவராஜ யோகம் இது மேலும் வலுவான யோகத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இப்படி இன்னும் இந்த ஜாதகத்தில் நிறைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது காணொளி வளர்கிறதை கருத்தில் கொண்டு இத்தோடு முடித்துக்கொள்வோம். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.